எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து சமோசா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம வீட்லேயே அதுக்கு வேணுங்கிற ஷீட் ரெடி பண்ணி என்னென்ன ஃபில்லிங் பண்ணலாம் வித்தியாசமாக. அதுக்கு வந்து நம்ம கறிப்பலா எடுத்துருக்குறோம். ஒரு மீடியம் சைஸ் கறிப்பலா சின்ன சின்னதாக வெட்டி வேக வச்சு ஒரே ஜாஸ்தி வேகாமல் எடுத்து வச்சுருக்குறோம். சின்ன சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுருக்குறோம். அப்புறம் கறி குழம்புலேருந்து அந்த சிக்கனை வந்து எலும்பு இல்லாமல் ஒரு 10 துண்டை எடுத்து அதுவும் நம்ம வந்து சின்ன சின்னதாக மிக்சியில் ஒரு தட்டி எடுத்து அதை எடுத்து வச்சுருக்குறோம். அப்புறம் பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 எண்ணம் பொடியாக அதே அரிஞ்சு வச்சுருக்குறோம். அப்புறம் 3 பல் வெள்ளை பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் இது எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து அதோட ஷீட் ரெடி பண்ணுறதுக்கு மாவு எடுத்துக்கலாம். 1.25 கப்பு மைதா மாவு எடுத்துருக்குறோம். 1 டேபிள் ஸ்பூன் ஓகேல் ஊற்றிருக்குறோம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மஞ்சத்தூள் போட்டிருக்குறோம். வெள்ளையாக தெரியறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் டிஃப்ரெண்ட்டாக தெரியலான்னு சொல்லிட்டு மஞ்சத்தூள் போட்டிருக்குறோம். தேவையான உப்பு. அப்புறம் நம்ம இந்த எண்ணெயும் மஞ்சத்தூள் உப்பெல்லாம் சேர்ந்து நல்லா அந்த மாவை ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டியாகாமல் ஒரே மாதிரியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்ச அதே கப்பில் ஒரு கப்பு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக 1/2 கப்பு தான் தேவைப்படும். 1 கப்பெலாம் தேவைப்படுது. 1/2 கப்பு இருந்துச்சுன்னா இந்த மாவு பிணைஞ்சிக்கிறது கரெக்டாக இருக்கும். ஆனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து மாவு பிணைஞ்சு எடுத்து வச்சாச்சு. அது ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டும். அந்த சமயத்தில் நம்ம இதுக்கு ஃபில்லிங்க்கு வேண்டது ரெடி பண்ணிடலாம். அதில் வெங்காயமும் பச்சை மிளகா, இஞ்சி, வெள்ளை வெங்காயம் இதையெல்லாம் போட்டு ஒரு ப்ரௌன் கலர், நல்லா ப்ரௌன் கலர் ஆக வேண்டாம், ஓரளவுக்கு ஆகிற வரைக்கும் நம்ம வணக்கிக்கலாம். இஞ்சி இப்படியே இதிலையே போட்டாலே அதே நெய்ஸாக வந்துடுது. எதுக்கு சதைக்கணும்னு சொல்லி இப்படியே கிரேட் பண்ணிட்டோம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கிறோம். 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், சும்மா பேருக்கு ஒரு கலருக்காக வேண்டி. அதெல்லாம் வணங்கினோடனே நம்ம அந்த கறிப்பெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே தான் அதுக்கு பதில் சிக்கனை போட்டுக்கிறோம். கடைசியில் இறக்கும்போது நம்ம அந்த கொத்தமல்லி தலையை போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கும் போட்டுக்கலாம். வெங்காயம் நீட்டமாக வெங்காயம் எரிஞ்சும் அதையும் ஃபில் பண்ணிக்கலாம். நம்மளோட விருப்பம்தான். அதுக்கு தேவையான உப்பையும் போட்டுக்குவோம். இதே மாதிரி சிக்கனையும் போட்டுக்கிறோம். அந்த கறிப்பலாக்கு பதிலாக சிக்கனை போட்டிருக்கிறோம். மெயினாக வந்து இந்த ஷீட்டு வந்து வேஸ்ட் இல்லாமல் நம்ம வந்து சமோசா ஷீட்டு வந்து வேஸ்ட் இல்லாமல் பண்ணுறது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஃபில்லிங் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து அடுத்தது மாவு எடுத்து ஷீட் ரெடி பண்ணிடலாம். மாவு பாருங்க, ஒரு 20 நிமிஷமாக அது நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இனி வந்து அதைய இன்னும் கொஞ்சம் கூட நல்லா பிணைஞ்சிட்டு கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அதை நல்லா உருட்டிட்டு இப்படி இந்த மாதிரி கத்தியில் வெட்டிக்கலாம். அப்போ ஒரே மாதிரி பீஸ் கரெக்டாக கிடைக்கும். அதில் 6 பீஸ் வந்திருக்கு நம்மளுக்கு. இது வந்து எவ்வளோ நெய்ஸாக பரத்த முடியுமோ அவ்வளோ நெய்ஸாக பரத்திக்கலாம். ஏன்னா லேசாக இருந்தால் தான் சமோசா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி கொஞ்சம் பொடி தூவி நம்ம நெய்ஸாக பரத்தி எடுத்துக்கலாம். அந்த மஞ்சத்தூள் போட்டனால்தான் அந்த கொஞ்சம் எல்லோ ஷேட் தெரியுது. இதே மாதிரியே 6 இதே மாதிரியே தேய்ச்சி எடுத்துடலாம் நெய்ஸாக.
அதுக்கப்புறமா நம்ம வந்து தோசைக்கல் வச்சு ஒரு செகண்டு தான், இப்படி ஒரு செகண்ட் இப்படி ஒரு செகண்ட், கலரெல்லாம் மாற வேண்டியதில்லை. ஜஸ்ட் இப்படி இந்த பக்கம் ஒரு செகண்ட், அந்த பக்கம் ஒரு செகண்ட் போட்டு எடுத்துடலாம். இதேமாரி நம்ம ஆறையும் இதேமாரி போட்டு எடுத்து ஒரே ஆறையுமே ஒட்டுக்காவே போட்டுக்கலாம். ஒரே அளவுக்கு நம்ம அதை ஒட்டுக்கா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாவு எடுத்துக்கலாம். இது முடிஞ்சோடனே மாவு எடுத்து தண்ணி ஊற்றி நம்ம அதையே பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இதை ஒட்டுறதுக்கு வேண்டி 2 டீஸ்பூன் அதே மைதா மாவு தான் எடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இதை யாருமே சமமாக போட்டுட்டு இதை வந்து 4 வெட்டிடலாம். சென்டர் வெட்டி அதே மாதிரி இந்த பக்கம் சென்டர் வெட்டுற ஒரு கத்தியோ பிஸா கட்டரோ எது நம்மகிட்ட இருக்கோ அது வெட்டிக்கலாம். அப்போ நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிறது இல்லை. அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் வெட்டியெல்லாம் எந்த வேஸ்ட்டும் கிடையாது. கரெக்டாகவே இந்த ரவுண்டாகவே 4 வெட்டி எடுத்துட்றோம். இதே பாருங்கள், இப்போ 24 எண்ணெய் ஆச்சு. நம்ம வேணுங்கிறத எடுத்துகிட்டு பாக்கி வந்து நம்ம ஒரு கவரில் போட்டு எடுத்து கூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அதில் ஃபில் பண்ணிக்கலாம். இதை லேசாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ லேசாக பரத்துறதுல தான் இருக்குது. அதோட சென்டர் வச்சு இப்படி மடிச்சிடலாம். அதோட சென்டர் வச்சு அந்த பேஸ்ட்டை ஒட்டிடுறது. இதே மாதிரி அந்த பேஸ்ட் ஒட்டிடுறது. அப்போ கோன் மாதிரி ஆயிடும். அப்புறம் நம்ம அதில் ஃபில் பண்ணி நம்மளுக்கு என்ன விருப்பமோ அதை அதில் ஃபில் பண்ணி திருப்பி அதே பேஸ்ட் எடுத்து ஒட்டி நம்ம மடிச்சிடலாம். இவ்வளோ சமோசா ரெடி ஆயிடும். இதேமாரி நம்ம எல்லா ஷீட்டை இப்படி எடுத்து ஒட்ட வச்சு அதை ஃபில் பண்ணிவிட்டு இதேமாரி எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சிக்கன் இருக்கிறதும் இருக்குது, அந்த வெஜ்ஜும் இருக்குது. வெஜ்ஜு 2மே ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம குழி இருக்கிற சின்ன வடைச்சட்டி வச்சா எண்ணெய் கம்மியாக ஊற்றினா போதும். அப்போ செலவும் கம்மியாக இருக்கும். எண்ணெய் ஜாஸ்தி குடிக்கிறதுலாம் கிடையாது. ஏன்னா நம்ம தண்ணி வந்து இந்த மாவில் அளவாக ஊற்றி பிணைஞ்சால் மட்டும் போதும். தண்ணி ஜாஸ்தி ஆகும்போது தான் எண்ணெய் வந்து ஜாஸ்தி இழுக்கும். இதே மாதிரி நல்லா போட்டு எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்குது. நம்ம டீக்கு சூடாக சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்குது. வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.